திருப்பூரில் வெங்கடேஸ்வரா நகரில் உள்ள மசூதியில் ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணியின் சார்பில் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற தலைப்பில் ஆசிரியர்களுக்கான சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அகில இந்திய மகளிர் அணி துணை செயலாளர் ராஃபியா பசரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கணினி மூலம் ஆசிரியர்கள் இன்றைய சமுதாயத்திற்கு ஒழுக்கத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளிலிருந்து 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் சிவரணி தம்பதிகளின் புதல்வர்கள் ஸ்ரீனித் மற்றும் நிரல்யாஸ்ரீ ஆகியோரின் காதணி விழா பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் குழந்தைகளின் தாய்மாமன் பிச்சைமணி என்பவர் தனது சகோதரியின் குழந்தைகளுக்கு தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக சீர்வரிசை பொருட்களை மாட்டு வண்டி மற்றும் லாரியில் குழந்தைகளுக்கு தேவையான உடை, நகை மற்றும் அனைத்து வகையான பழங்கள், வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள், அண்டா, பானை, தட்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான சீர்வரிசைகளை வைத்து பெரியகுளத்தின் முக்கிய வீதிகள் வழியாக பொய்க்கால் குதிரையாட்டம், தேவராட்டம், செண்டை மேளம், தப்பாட்டம் உள்ளிட்டவைகளுடன் பட்டாசுகள் வெடித்து தனது உறவினர்களுடன் ஊர்வலமாக கொண்டு வந்து தாய்மாமன் சீர் செய்து அசத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு பேசினார். மேலும் இக்கூட்டத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி பெற செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கண்ணா நகரில் கணேஷ் என்பவருக்கு சொந்தமாக தீப்பெட்டியில் தீக்குச்சிகளை உரசி பற்ற வைத்து எரிய வைக்கும் ஸ்கிரீன் பிரிண்டிங் நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வரும் நிலையில் தீப்பெட்டி அட்டையில் ஸ்கிரீன் பிரிண்டிங் பணி நடந்து கொண்டிருந்தபோது சிவப்பு பாஸ்பரஸ்டின் கீழே சரிந்து விழுந்ததில் மூலப்பொருளில் உராய்வு ஏற்பட்டு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக பணியிலிருந்த தொழிலாளர்கள் வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து பற்றி எறிந்த தீ சிவப்பு பாஸ்பரஸ் மற்றும் தின்னர் ஆகிய மூலப்பொருட்களில் பரவி மளமளவென எரிந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மூலப்பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மேலும் தீ விபத்து சம்பவம் குறித்து சிவகாசி கிழக்கு பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் வசித்து வருகின்றன. இவை அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலையோரம் நின்று தீவனங்கள் உட்கொள்வதும் சாலையை கடப்பதும் வாடிக்கையாகி வருகின்றன. இந்நிலையில் கடம்பூர் வனச்சரகத்திற்குட்பட்ட குன்றி வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை காட்டு யானை ஒன்று சத்தியமங்கலத்திலிருந்து குன்றி மலை கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது பேருந்தை வழிமறைத்து நின்றது. பின்னர் ஓட்டுநர் பேருந்தை நகர்த்த முற்பட்டபோது திடீரென பேருந்தை துரத்த தொடங்கியது. இதனால் பேருந்துக்குள் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து சாலையில் நின்று கொண்டிருந்த அந்த காட்டு யானை வனப்பகுதிக்குள் சென்றது. கர்நாடக மாநிலத்திலிருந்து மரக்கட்டைகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை விமான நிலையம் அருகே சிக்கனம்பட்டி பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி அருகாமையில் இருந்த மரத்தின் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் எந்தவொரு காயமும் ஏற்படாமல் ஓட்டுநர் உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து நெடுஞ்சாலைத்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா உட்பட பாலமூர் சிற்றூராட்சி மன்ற தலைவியாக உள்ள லில்லிபாய் தனது கணவருடன் சேர்ந்து மாவட்டத்திற்கு வருகை தந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவை கீரிப்பாறை காரிமணி சாலையானது மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது என்றும் இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் சாலையில் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க என்றும் குற்றம் சாட்டினார். எனவே சேதமடைந்து காணப்படும் கீரிப்பாறை காரிமணி சாலையை செப்பனிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஊராட்சி தலைவராக உள்ள நான் பாலமூர் ஊராட்சி தலைவர். எங்க மக்களுக்கு சாலை வசதிகள் செய்வதற்காக இன்னைக்கு அமைச்சர்கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கோம்.
எவ்வளவு மக்கள் இருக்காங்க அதுக்கு? ஐயா 350 மக்களுக்கு மேலாக இருக்காங்க. அவங்க ரோடு வசதி செய்து கொடுக்கறதுக்கு நாங்க அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம். மரணக்குழியாக இருக்கு. சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்குவதற்கு சாலை வசதிகள் ஒன்றும் கிடையாது. 2000 ரூபாய் கொடுத்தாதான் அங்கிருந்து நம்ம கீரிப்பாறையில இருந்து மேல போக முடியும். அதனால சாலை வசதி செய்யும்படியாக எங்களுக்கு 25 வருஷமாக இருந்துட்டு இருக்கு. இது 6வது தடவை நாங்க கொடுத்தது. கிராம சபை கூட்டத்துல வச்சிருக்கோம். ஆமா, அவருக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர் வந்திருந்தாரு. அவருக்கு நாங்க மனு கொடுத்திருக்கோம். என்ன சொன்னாங்க? பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தினத்தை ஒட்டி புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் முருகேசன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. மேலராஜ வீதியில் துவங்கிய பேரணியானது வடக்கு ராஜவீதி நகர்மன்ற கட்டிடம் வழியாக சென்று அரசு உயர் துவக்கப் பள்ளியில் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அஞ்சலக துறையைச் சேர்ந்த அனைத்து மட்ட அதிகாரிகள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். இன்று ஆசிரியர்கள் தினம். அந்த ஆசிரியர்கள் தினத்தை அனைத்து உலகம் ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற நாள் இது ஆசிரியர் தினம். அதை நாங்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக ஒரு ஊர்வலமாக இந்த புதுக்கோட்டையில் உள்ள இந்த அரசு உயர் துவக்கப் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் கௌரவிக்கும் பொருட்டு இங்கு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய முதல் ஜனாதிபதி அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பணி அறப்பணி என்பார்கள். கருவறைக்கு அடுத்து மிகப்பெரிய ஒன்று உண்டு என்றால் அது வகுப்பறை தான். மனிதனை உயர்த்தும் உள்ள ஒரு அருமையான இடம். அத்தகைய சிறிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துவதில் இந்திய அஞ்சல் துறை பெருமைப்படுகின்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சேவியக்காடு கொர்க்கே பகுதியில் சாராய ஊழல் போட்டு சாராயம் காய்ச்சுவதாக திருத்துறைப்பூண்டி மதுவிலக்கு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதியில் மதுவிலக்கு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருத்துறைப்பூண்டி மருத்துவமனை தெரு பகுதியில் வசித்து வரும் பரமசிவம் என்பவரது வீட்டில் எரி சாராயம் காய்ச்சியது தெரியவந்தது. இதனையடுத்து சாராயம் காய்ச்சிய பரமசிவத்தை போலீசார் கைது செய்து அவர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் சாராய ஊழல்களை கீழே ஊற்றி அளித்தனர். மேலும் 2 லிட்டர் எரி சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி பேரூராட்சி சந்தைப்பேட்டை அருகில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்பாடு செய்யப்பட்ட பூங்கா தற்போது திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் அங்குள்ள கால்நடைகளை வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் இந்த பூங்கா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்ட பூங்காவில் இருந்த பொருட்களையும் சமூக விரோதிகள் சிலர் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். பொதுமக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அமைக்கப்பட்ட பூங்கா தற்போது கால்நடைகள் வளர்ப்பதற்கும் மது பிரியர்கள் குடிப்பதற்குமான இடமாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பேரூராட்சி நிர்வாகம் பூங்காவை சீர் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற கௌமாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் பின்புற பகுதியில் அமைந்துள்ள தேனி குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்த கூட்ட நெரிசலில் ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிக்கொண்டது. பின்பு வீரபாண்டி காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாகன நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸை மீட்டு விரைவாக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். வாகன நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ் உடனடியாக சரி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே ரங்கநாதபுரத்தில் உள்ள ஜெயகிருஷ்ணா மாருதி ஷோரூமில் அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் கட்டிடத்தின் அமைப்பு மற்றும் கார்களில் இருந்த எரிபொருள் காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. மேலும் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பனங்காட்டுப்பாக்கம் மற்றும் கொளத்தூர் ஊராட்சிகளில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை, சிமெண்ட் சாலை மற்றும் கல்வெட்டுகள் அமைப்பதற்கான பூமி பூஜை ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புச்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பசுவந்தனையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு 82 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அப்பள்ளி மாணவ மாணவிகள் அமைச்சர் கீதா ஜீவனிடம் கோரிக்கை மனு ஒன்றினை அளித்தனர். அம்மனுவில் ஆண்டுதோறும் தங்கள் பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்து வரும் நிலையில் கூடுதல் வகுப்பறை இல்லாமல் சிரமப்பட்டு வருவதாகவும் அறிவியல் ஆய்வகமும் இல்லை என்றும் தெரிவித்தனர். எனவே கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்கும் ஆய்வகம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மனுவினை பெற்றுக்கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 30வது வார்டு சாந்தி நகர் பகுதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 38 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பசுமை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா திறந்து வைத்தார். இதேபோல் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட மணிநகர் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 53 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அறிவியல் ஆய்வகத்தையும் திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு மேற்கொண்டு தேவைப்படும் விஷயங்கள் குறித்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் நகராட்சி தலைவர் மெஹரிபா பர்வீன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மருதூர் தெற்கு கிராமத்தில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளி ரத்தினகுமார். இவருக்கு வாசுகி என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ள நிலையில் உணவகத்தில் கூலி வேலை செய்து தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் இவர் வீடு கட்டுவதற்காக கடந்த 2022இல் தனியார் நிதி நிறுவனத்தில் 4.50 லட்சம் ரூபாய் கடனாக பெற்று அதற்கான தொகையை 24 மாதங்கள் முறையாக கட்டி வந்துள்ளார். இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் கட்ட வேண்டிய தொகையை வேலை இல்லாத காரணத்தால் கட்ட காலதாமதமாகியுள்ளது. இதனால் தனியார் நிதி நிறுவன மேலாளர் மற்றும் ஊழியர்கள் தினந்தோறும் நேரிலும் போன் மூலமும் தவணை தொகையை கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி எச்சரிக்கை செய்துள்ளனர். இதனால் மன உளைச்சலான ரத்தினகுமார் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது மனைவி தற்கொலைக்கு காரணமான தனியார் நிதி நிறுவனம் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகாசலபுரத்தில் செல்வமோகன் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி ஆலை உள்ளது. இந்த தீப்பெட்டி ஆலையில் பணியாற்றிய தெற்கு திட்டங்குளத்தை சேர்ந்த மாசிலாமணி என்ற தொழிலாளி 2 தினங்களுக்கு முன்பு பணியின் போது அங்கு இருந்த மரத்தடி சரிந்து விழுந்ததில் உயிரிழந்தார். இந்நிலையில் ஆலையின் உரிமையாளர் செல்வமோகன், நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் பரமசிவம், துணைத் தலைவர் கோபால்சாமி, செயலாளர் சேதுரத்னம் ஆகியோர் எட்டயாபுரம் வட்டாட்சியர் சங்கர நாராயணன் தலைமையில் உயிரிழந்த மாசிலாமணியின் மனைவி அழகுமுத்துவிடம் ஆலையின் தரப்பிலிருந்து அதன் உரிமையாளர் செல்வமோகன் 5 லட்சத்திற்கான காசோலை மற்றும் நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் 1 லட்சத்திற்கான காசோலையையும் என மொத்தம் 6 லட்சத்திற்கான காசோலைகளை வழங்கினார். திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள சின்னசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரிசி கடை வீதி பகுதியில் அமைந்துள்ள KSC அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த KSC பள்ளி மாணவனை 50க்கும் மேற்பட்ட சின்னசாமி பள்ளி மாணவர்கள் இணைந்து கட்டை, பிளாஸ்டிக் பை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாணவர்கள் கையில் தாக்கும் பொருட்களை கொண்டு சிதறி ஓடியதால் பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் மகனை அழைத்து செல்வதற்காக பேருந்து நிலையம் வந்த தந்தை ஒருவர் தனது மகன் தாக்கப்படுவதை அறிந்து பேருந்து நிலையத்தின் முன்பாக சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டார். அவரை சமாதானம் செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சோளங்குருணி கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் ரவிச்சந்திரன். தன்னார்வலரான இவர் சோளங்குருணி கிராமத்திற்கு 60,000 ரூபாய் மதிப்பில் அதிநவீன உயரக சிசிடிவி கேமராக்களை வாங்கி அதனை சோளங்குருணி பேருந்து நிலையம், வளையங்குளம் சாலை, குதிரைக்குத்தி சாலை, நல்லூர் சாலை ஆகிய இடங்களில் பொருத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிசிடிவி கேமரா செயல்பாட்டினை திருமங்கலம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அருள் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்த பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்துமாறு காவல்துறை மூலம் பொதுமக்களிடம் கோரிக்கை வைத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் ரவிச்சந்திரன் தனது சொந்த செலவில் 4 உயரக சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் அரசு கலைக்கல்லூரி சார்பில் ஊட்டச்சத்து வார கொண்டாட்டம் 50 விழாவாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பின்னர் உணவு முறைகள் மற்றும் நோய் விழிப்புணர்வு கண்காட்சி, இலவச ஊட்டச்சத்து ஆலோசனை மையத்தை பார்வையிட்டு துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் துறையில் பயிலும் மாணவர்களுடைய காய்கறிகளின் சிறப்பு வேலைப்பாடு மற்றும் தீயில்லா சமையல் என்ற தலைப்பில் உணவுகள் தயாரிக்கும் போட்டி நடத்தப்பட்டு காட்சியளிக்கப்பட்டது. இதில் கல்லூரி முதல்வர் அலெக்சாண்டர், பேராசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் கண்காட்சியில் பங்கேற்று பார்வையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அழிஞ்சிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ஹரிபிரசாத். ஹரிபிரசாத் வழக்கம் போல் தமது நிலத்தை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளார். அப்போது மோட்டார் ஷெட்டிற்குள் ஹரிபிரசாத் செல்ல முயற்பட்ட போது மோட்டார் ஷெட் மீது அருந்து கிடந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் ஹரிபிரசாத் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவருடன் சென்ற வாசு என்பவர் மின்சாரம் பாய்ந்ததில் தூக்கி வீசப்பட்டு கிடந்தார். இதனைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சோழவரம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மின்வாரிய அதிகாரிகள் முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததே சிறு வடைக்கே இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்போது அங்கிருந்த இளைஞர் ஒருவர் ஒப்பந்தத்தின் பெயரில் பணிபுரியும் தூய்மை பணியாளரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் புதுவண்டாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் சூர்யா என்ற இளைஞரை கைது செய்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற ஆஜருக்கு பின்னர் சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட சூர்யா மீது ஏற்கனவே அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ராகவன் தலைமையில் அலுவலர்கள் தேனியில் உள்ள பல்வேறு உணவுப் பொருட்கள் மொத்த விற்பனை செய்யும் கடைகளில் தீவிர சோதனை நடத்தினர். இதில் தேனி ஃபாரஸ்ட் ரோட் பகுதியில் உள்ள கடையில் சோதனை செய்தபோது பெட்டி பெட்டியாக காலாவதியான சிப்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அகற்றப்பட்டது. தொடர்ந்து பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாண்டியன் ட்ரேடர்ஸ் கடையில் உள்ள குடோனில் பல்வேறு உணவுப் பொருட்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் மூட்டை மூட்டைகளாக காலாவதியாகியும் பட்டாசு கடைகள் அருகில் வைத்து விற்பனை செய்யப்பட்டதால் அந்த கடையை உணவு பாதுகாப்புத்துறையினர் சீல் வைத்தனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள உணவுப் பொருட்கள் கடைகளில் சோதனை செய்து காலாவதியான பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சிலாவட்டம் என்ற பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கவாட்டில் உள்ள பாழடைந்த கிணற்றில் காலாவதியான மாத்திரை, மருந்து, டானிக் உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் கிணற்றில் கொட்டிச் சென்றுள்ளனர். மேலும் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் துர்நாற்றம் வீசுவதைக் கண்டு பாழடைந்த கிணற்றில் உள்ள காலாவதி மருந்துகளைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காலாவதியான மருந்துகளை கொட்டி சென்ற மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் இருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் வேலம்பட்டி எனும் பகுதியில் குட்டையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி மையம் கட்டப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த சுங்கச்சாவடி மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், பொதுமக்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் சுங்கச்சாவடி கட்டிடத்தை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கையை தொடர்ந்து சுங்கச்சாவடி கட்டிடத்தை இடித்து அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனையடுத்து சுங்கச்சாவடி கட்டிடம் இடிக்கப்படும் என ஏராளமான விவசாயிகள் அப்பகுதியில் ஒன்று திரண்டு இருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரொனால்ட் ஷெல்டன் பெர்னாண்டஸ் நடவடிக்கை எடுக்கப்படாது எனவும் மாவட்ட ஆட்சியர் மற்றொரு நாளில் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறி பொக்லின் இயந்திரத்தை அப்புறப்படுத்தும் என்றார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட கொய்யாத்தோப்பு பகுதி மக்களுக்கு குடிநீர் இனிப்புகளை உடனடியாக வழங்க வேண்டும், கோரையாற்றில் சாக்கடை கலக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், முத்துப்பேட்டை RSS ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரமும் பணி மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி SDPI கட்சியினர் ஏராளமானோர் முத்துப்பேட்டை பேரூராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கோம்பை பண்ணைப்புறம் தேவாரம் குடிநீர் குழாய் புதிதாக அமைப்பதற்கு சுமார் 19.89 கோடி ரூபாய் பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 40 வருடங்களுக்கு முன்பதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் குழாய்களை அகற்றிவிட்டு புதிதாக இரும்பு குழாய் பைப்புகளை அமைத்துக் கொண்டு வரவும் பேரூராட்சிக்கு சுமார் 16 லட்சம் லிட்டர் தண்ணீர் அளவு கொண்டு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது சுமார் ஒவ்வொரு பேரூராட்சிகளுக்கும் 30 லட்சம் லிட்டர் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க உன் திட்டம் பயன்படும் என கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பேரூராட்சி அலுவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது நெய்க்காரப்பட்டி. இங்கு அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நெய்க்காரப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் சார்பில் செயல்படும் விடுதியில் தங்கி படிக்கும் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் விடுதிக்கான கட்டணம் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பில் இருந்து வந்த விஜயா என்பவர் தற்போது அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தலைமை ஆசிரியராக இருந்தபோது ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் மாணவர்களுக்கு வழங்கிய உதவித்தொகையை கையாடல் செய்ததாக பள்ளி நிர்வாகம் சார்பில் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரில் 2010ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தபோது சுமார் 6 லட்சம் ரூபாய் வரையில் விஜயா முறைகேடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புகாரை பெற்று விசாரணை நடத்திய போலீசார் ஆசிரியை விஜயா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.